மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசின் கீழ் இயங்கும் என்டிசி தொழிலாளர் விரோத நிர்வாகச் சீர்கேட்டை கண்டித்து எல்பிஎப்-தமுச தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற என்டிசி-எஸ்ஆர்ஓ அலுவலக பூட்டு போடும் போராட்டத்தில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் நிலுவையில் உள்ள ஊதியம் சுமார் 200 கோடி ரூபாயை உடனடியாக வழங்கக் கோரியும் கண்டன உரையாற்றினார். தொமுச எல்பிஎஃப் தொழிற்சங்க பேரவை பஞ்சாலைகள் சங்க பொதுச் செயலாளர் சு. பார்த்தசாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பி.ஆர். அருள்மொழி, வட்ட கழக செயலாளர்கள் விஜயகுமார், மா. சிவக்குமரன், தொமுச தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிற்சங்க தொழிலாளர்கள் திரளானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சம்பளமாக்கி தராத என்டிசி நிர்வாகத்தை கண்டித்து கூட்டு போதும் போராட்டம் 5 ஆண்டுகள் கடந்த பின்னர் ஆலய இயக்காத ஒன்றிய அரசை கண்டித்து கூட்டு போடும் ஆர்ப்பாட்டம். மோடி அரசே என்டிசி நிர்வாகமே மிதிக்காதே மிதிக்காதே தொழிலாளர் சட்டத்தை மிதிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, என்டிசி தொழிலாளர்கள் வஞ்சிக்காதே, இயக்கிடே இயக்கிடே, என்டிசி தொழிலாளர்கள் வஞ்சிக்காதே, இயக்கிடே இயக்கிடே, என்டிசி ஆலைகளை இயக்கிடே, வழங்கிடே வழங்கிடே, 5 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கிடுக. கழகத்தினுடைய பஞ்சாலைகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே நம்முடைய கோவை மாவட்டத்திலே மூடி கிடக்கிற தேசிய பஞ்சாலைகளில் பணியாற்றக்கூடிய ஆலை தொழிலாளர்களுக்கு சுமார் 5 மாத காலம் சம்பளம் தராமல், சுமார் 200 கோடி ரூபாயை சம்பளம் தராமல் இழுத்தடித்து வருகின்ற, அதை போலவே பல்வேறு உரிமைகளை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பல்வேறு உரிமைகளை தர மறுக்கின்ற ஒன்றிய பாசிச பாஜகவினுடைய மோடி அரசை கண்டித்து பஞ்சாலை தொழிலாளர்கள் சார்பில் நடைபெறுகின்ற பூட்டு போடுகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற, தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக பஞ்சாலை தொழிலாளர்களுடைய பல்வேறு உரிமைகளுக்காக கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவராக இருந்து செயல்பட்டு வருகின்ற நம்முடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர், தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் சு. பார்த்தசாரதி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாலை தொழிற்சங்கத்தினுடைய தலைமை நிர்வாகியும் தலை சிறந்த வழக்கறிஞருமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர் என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் பி.ஆர். அருள்மொழி அவர்களே, மற்றும் இந்த அறப்போராட்டத்திலே பங்கெடுத்து எழுச்சி முழக்கமிட்டு வருகின்ற பஞ்சாலைகளுடைய ஆலை தொழிலாளர்களே, சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். கோவை மாவட்டம் என்று சொன்னாலே தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று புகழ்பெற்ற ஒரு மாவட்டம் நம்முடைய கோவை மாவட்டம். அதாவது மிகச்சிறந்த தொழில் நகரமாக திகழ்ந்த இந்த மாவட்டத்தில் பஞ்சாலைகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாலைகள் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டு அதன் மூலமாக இந்தியாவிற்கு பஞ்சாலை தொழிலில் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தது நம்முடைய கோவை மாவட்டம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா பாஜகவினுடைய ஒன்றிய பாசிச ஆட்சிதான் ஒன்றியத்தில் நடைபெற்று வருகிறது. 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு முற்றிலுமாக நம்முடைய மாவட்டத்தில் பஞ்சாலைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 5 ஆண்டு காலமாக ஆலைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. அதே போலவே கடந்த 2 ஆண்டு காலமாக
5 மாசமா சம்பளமே தரல. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். ஆகவே அவைகளை எல்லாம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 வருஷமா ஒன்றியத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் கோவை மாவட்டத்திலே பஞ்சாலை தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக கோவை மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சியை பாழ்படுத்தி இருக்கிறது இந்த பாஜகவுடைய பாசிச ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட நான் விரும்புகின்றேன். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது பாசிச தொழிலாளர் விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்ற திரு மோடி அரசாங்கம் உடனடியாக இந்த போராட்டத்தை கவனித்து உற்று நோக்கி பாதிக்கப்பட்ட பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிலுவையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த 200 கோடி ரூபாயை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று பஞ்சாலை தொழிலாளர் மூலமாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உடனடியாக பாஜக அரசு, ஒன்றிய அரசு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு அந்த சம்பளத்தை வழங்கி நிவாரணம் வழங்கிட வேண்டும். நீண்ட காலமாக வழங்கி வருகின்ற 1000 ரூபாய் ஊதிய தொகை என்பது, ஓய்வூதிய தொகை என்பது மிக குறைந்த தொகை. அதை உயர்த்தி தர வேண்டும். அதே போல மூடி கிடக்கின்ற பஞ்சாலைகளை திறந்து இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருகின்ற ஒன்றிய பாஜக மோடி அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாவட்ட சங்கத்தினுடைய